ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பருப்புக்கு எது தொக்கு வந்து பார்க்க போகிறோம். சரி, எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. கடுகு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் எடுத்திருக்கேன். 4-5 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா பொடிசாக கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு கீரையை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து ஒரு 2.5 வெங்காயம் வந்து மொத்தம் 3 வெங்காயம், அரை வெங்காயம் தாளிக்கிறதுக்கும் 2.5 வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் 30 பல்லு பூண்டு இருக்கும். மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கரம் மசாலா வேணும்னாலும் நீங்கள் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைனா சீரகத்தூள் எடுத்துகிட்டு நீங்கள் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை காரம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் வந்து கூடுதலாக வந்து ஊற்றிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பூண்டு வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுலேயே வந்து மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்குது. செஞ்சு பாருங்கள். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தக்காளி பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். எனக்கு வந்து எல்லா டிஷ்லேயும் தக்காளி இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு தக்காளியாவது சேர்த்துப்பேன். தக்காளி பிடிச்சிங்கன்னா தக்காளி சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தக்காளி இல்லாமல் கூட செய்யலாம். காரம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தால் தனியாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு வதங்கி வருது. ஸோ நான் தண்ணி சேர்க்காமல் இந்த வெங்காயமும் பூண்டும் அரைச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து இதில் சேர்க்குறோம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கழுவி இப்போ வந்து இந்த வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்து இதுக்கு போதும். இப்போ நல்லா வதங்குற இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ண தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மஞ்சள் தூளும் இதுவும் சேர்த்துக்கலாம், கரம் மசாலாவும். ஸோ உங்கள்கிட்ட சீரகத்தூள் இருந்துச்சுன்னா சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ என்கிட்ட சீரகத்தூள் இல்லை, நான் சேர்க்கலை. சீரகத்தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கீரையை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டாலே போதும். கீரை வேகிறதுக்காகவும் மசாலா வந்து வாடை போகிறதுக்காகவும். இதிலே பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து சுருண்டு வரும். ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சிடலாம். பார்த்திங்கனாக்கா ஆயின் இருக்குது, நல்லா இன்னும் கொதிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூளும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.